ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். மார்ச் 3ஆம் தேதி தேய்பிரை அஷ்டமி, ஞாயிற்றுக்கிழமையில் வரக்கூடிய ஒரு அபூர்வமான நாள். அன்னைக்கு தினம் 8 எண்ணிக்கையில் ₹1 நாணயம் இருந்தால் போதும், உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நம்ப முடியாத அளவுக்கு பணம் சேரப்போகுது. பைரவரை வழிபடுறதுக்கு உகந்த நாள் கண்டிப்பாக அது அஷ்டமி தான். அதுலேயும் தேய்பிரை அஷ்டமியை நம்ம தவற விடவே கூடாது. நம்மளோட கடன் பிரச்சனை தீரணும், நம்ம கஷ்டங்கள் தேயணும் அப்படின்னா கண்டிப்பாக தேய்பிரை அஷ்டமியில் பைரவரை வழிபடணும். இந்த பைரவர் அந்த பைரவர் அப்படிலாம் இல்லாமல் எந்த பைரவாக இருந்தாலும் அவர் வழிபட்டாலே போதும், நம்ம கஷ்டங்கள் நீங்கிடும். பைரவரை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகு கால நேரத்தில் வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அந்த வகையில் மார்ச் 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ராகு காலம் அப்படிங்கிறது சாயங்காலம் 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. அந்த நேரத்தில் தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நம்ம பண்ண போகிறோம். இதுக்கு உங்களுக்கு தேவையான பொருட்கள் 8 எண்ணிக்கையில் ₹1 நாணயம். அந்த நாணயங்களை மூட்டையாக கட்டுறதுக்கு ஒரு சிவப்பு நிறத்தில் துணி, சிவப்பு நிற துணி மட்டும்தான் எடுத்துக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு ராகுகால நேரத்தில் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் கிழக்கு பார்த்து உட்காந்துக்கோங்க. கிழக்கு பார்த்து உட்காந்து அந்த சிவப்பு நிற துணியை விரித்து வச்சுருங்க. அப்போ உங்கள் கையில் 8 எண்ணிக்கையில் வலது கையில் அந்த ₹1 நாணயங்களை வச்சுட்டு ஒரு நாணயத்தையும் அந்த சிவப்பு நிற துணி மேலே வைக்கணும். நாணயத்தை வைக்கும்போது ஓம் ஸ்ரீம் சொர்ணாகர்ஷண பைரவாய நமக அப்படின்னு சொல்லக்கூடிய பைரவரோட இந்த மந்திரத்தை ஒரு முறை சொல்லி அந்த ₹1 நாணயங்களை துணி மேலே வச்சுக்கிட்டே வாங்க. 8 நாணயங்களை வைக்கும்போதும் 8 முறை அந்த மந்திரத்தை சொல்லணும். 8 முறை சொன்னதுக்கு அப்புறமா அந்த சிவப்பு நிற துணியை மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை உங்கள் வீட்டில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இடங்கள், பீரோ, லாக்கர், கல்லாப்பெட்டி, எந்த இடத்துல வேணாலும் அந்த சிவப்பு நிற மூட்டையை வைக்கலாம். ராகு கால நேரத்தில் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஒருவேளை 4:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளே இதை பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இரவு 9 மணிக்குள்ளேயாவது இதை முயற்சி பண்ணிடுங்க. நம்மளோட கஷ்டங்கள் தேயணும், கடன் தேய்ந்து போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த ₹1 நாணய பரிகாரத்தை பைரவரை நினச்சி உங்கள் வீட்டில் பண்ணுங்கள். நம்பிக்கையோடு செஞ்சால் நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.